சில படங்கள்ல காமெடி ஆக்டர் தேவையில்லாம வச்சிருப்பாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு தேவையில்லாம வச்சிருப்பாங்க. சில பெரிய மாசான ஃபேமஸான ஹீரோ படத்துல ஹீரோயினையே தேவையில்லாம தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தேவையே இல்லாம தான் வச்சிருப்பாங்க. ஹீரோவால அந்த படத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவருக்கு ஃப்ரெண்ட் கேரக்டருக்கு பதிலா ஒரு டாக் கேரக்டரை போட்டு அதுக்கு மைண்ட் வாய்ஸ்ன்ற பேர்ல படம் ஃபுல்லா டயலாக். அதோட மைண்ட் வாய்ஸ நம்ம படம் முழுக்க கேட்கலாம். அது ஏன் எதுக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்லவோ இல்ல. ஏன் எனக்கும் தெரியாது. ஒருவேளை காரணம் இல்லாததுதான் காரணமா இருக்குமோ? வெறும் பாலை வச்சுட்டு என்னப்பா பண்ணுவாங்க? இரு டிகாஷன் ஊத்திட்டு வந்துடுறேன். படத்தோட பேரு 7 நாட்கள். ஹீரோ சக்தி. பிக் பாஸ் போறோம், சைடு கேப்ல ஒரு படத்தை வெளியிட்டா நல்லா பிச்சுக்கிட்டு போகுன்ற நினைப்புல ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அவரோட கசின் கௌதம் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஆனா பிக் பாஸ்லயும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த படத்துக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். இன்னும் ஒரே ஒரு நாள் தான்க்கா, அதுக்குள்ள எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சிரும். பிரபு ஒரு பிசினஸ் மேன் அண்ட் சேலஞ்சிங்கான அப்பா ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அவரோட சொந்த மகன் ஒரு பெல்லி டான்சரை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி கொலை பண்றாரு. இத அவரோட வளர்ப்பு மகனான கணேஷ் வெங்கட்ராமன் மறைக்க ட்ரை பண்றாரு. அதே சமயம் பிரபு அவரோட சொந்த மகனுக்கு இன்னொரு பிசினஸ் மேன் பொண்ணோட கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காரு. அதுவும் 7 நாட்களுக்குள்ள. இன்னும் 7 நாள்ல கல்யாணத்தை பெருசா வைக்கலான்னு இருக்கேன். அந்த கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையான்றதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். ஃப்ரெண்டுக்கு வேண்டிய பொண்ணுங்களோட நீங்க பழகும் போது அவளை தங்கச்சி மாதிரி நினைக்காதீங்க, அவ கூட தங்குற மாதிரி நினைக்காதீங்க. இந்த படத்துக்கும் ஹீரோக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா படம்னா ஹீரோன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஹீரோ காணோன்னு 101 போஸ்ட் கம்பத்துல காலை தூக்கி தூக்கி வச்சு வேணும்னே இவனை லேட் பண்ண வச்சேன். எல்லாம் உனக்காக தான் சரோஜா. அவருக்கு ஜோடி ஒண்ணு வேணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஹீரோயின். பிளாக்கி என் பால சூடாக்கிடுச்சு. பாத்திரத்திலையா? இதுல ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டருக்கு பதிலா டாக போட்டு அதுக்கு மைண்ட் வாய்ஸ்ன்ற பேர்ல படம் ஃபுல்லா டயலாகா போட்டு வச்சிருக்காங்க. பொண்ணுங்கன்னா கையெடுத்து கும்பிடணும்னு நினைப்பா, ஆனா உன்னை பார்த்தா அதே கையெடுத்து பொழுக்குன்னு ஒண்ணு போடணும் போல தோணுது. பிரபுவோட பையன் அந்த பெல்லி டான்சரை கொலை பண்றத ஒருத்தன் ஜூம் இன் ஜூம் அவுட்னு கரெக்டா வீடியோ எடுத்து அதை டிவிடியில போட்டு பிளாக்மெயில் பண்றான். அதனால கணேஷ் வெங்கட்ராமன் ஆளுங்க அவனை துரத்த அவன் ஒரு கையில லெட்டரையும் இன்னொரு கையில அந்த டிவிடியையும் வச்சுக்கிட்டு ஓடுறான். ஓடும்போது அந்த லெட்டரை தெரியாதனமா ஹீரோவோட வீட்லயும் அந்த டிவிடியை தெரியாதனமா ஹீரோயினோட வீட்லயும் போட்டுறான். அப்படியே செத்தும் போயிடுறான். படம் ஃபுல்லா அந்த லெட்டரும் டிவிடியும் சுத்தி சுத்தி வருதே தவிர அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஹீரோயின் வீட்ல இருக்க டிவிடிய அந்த டாக் எடுத்துட்டு போய் ஹீரோ வீட்ல போட்டுரும். அதுக்கப்புறம் அவர் அக்கா பையன் அது என்னன்னே தெரியாம அந்த டிவிடிய ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவான். அங்க டீச்சர் ஹீரோக்கு போன் பண்ணி ஹீரோ வந்து கேட்க அந்த பையன் என்கிட்ட டிவிடியே இல்லைன்னு போய் சொல்லிடுவான். ஆனா யாருக்கும் தெரியாம அந்த டிவிடிய ஹீரோவோட ஜாக்கெட்லயே ஒளிச்சு வச்சிருவான். பார்த்து மிஸ் கேட்டிருக்காங்க, அவன் டிவிடி இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருக்கான். செக் பண்ணலான்னு பார்த்தா தொட விட மாட்டேங்கிறான். ஹீரோவும் தான் தேடிட்டு இருக்க டிவிடி பாக்கெட்ல தான் இருக்குன்னு தெரியாம ஊரு ஃபுல்லா தேடிட்டு இருப்பாரு. அந்த ஜாக்கெட்டும் இங்கேயும் அங்கேயும் ஆளாளுக்கு கை மாறும். கடைசி வரைக்கும் இவங்க பாத்துருவாங்க அவங்க பாத்துருவாங்கன்னு நம்ம பதறி போய் பார்த்துட்டு இருந்தா கடைசியில அந்த டிவிடி குப்பைக்கு போயிடும். இந்த சனியை இடைய மீன் வந்ததுல இருந்து எனக்கு டைமே சரியில்லை. இது வேற, இப்ப இவனை வேற நான் தூக்கிட்டு போகணுமா? செத்து போனவன் சாகிறதுக்கு முன்னாடி நாசருக்கு ஒரு மெயில் அனுப்பியிருப்பான். அந்த மெயில் மூலமா தான் அந்த எவிடன்ஸை எல்லாரும் பார்ப்பாங்க. நாசர் யாருன்னு ஒரு பிளாஷ்பேக். அதுலயும் இந்த படத்துல வர மாதிரி தேவையில்லாத கதை தான் இருக்கும். பொண்ணு அவமானத்தினால சாகல, தன் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் செத்துருக்கா. படம் ஃபுல்லா ஹீரோவோட ஒரே வேலை அந்த எவிடன்ஸ பிரபு கிட்ட காட்டுறது. பிரபு அதை பார்த்துட்டு தன்னோட சொந்த மகனையே சுட்டு கொன்றுவாரு.
இவ்வளவுதான் கதை. இதுல ட்விஸ்ட்னா ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி நடந்துருமோ அப்படின்னு பாக்குற நம்மள பயங்கரமா யோசிக்க வச்சு கடைசியில ஒண்ணும் இல்ல அப்படின்றதுதான் ட்விஸ்ட். ஏப்ரல் ஃபூல். சொல்ல மாட்டேன், இந்த படத்துல ஹீரோ ஆர்ஜேவா இருக்காரு. அவர் ஆர்ஜேவா இருக்கிறது எங்க யூஸ் ஆச்சுன்னா, நான் தான் உங்க ஆர்ஜே கௌதம் கிருஷ்ணா பேசுறேன். இப்படி பேசி டோட்டல் சென்னையை உற்சாகப்படுத்திட்டு இருந்த என்னையே ஓட விட்டலடா. எப்படி ஃபோன் பண்ண வச்ச பாத்தியா? இதுல பைக் ஃப்ளையிங் சீன் வேற. அங்க பாருங்க சார், அவன் ஓடுன பரவாயில்ல சார், பறக்குறான் சார். ஆமா சார், 2 வீலர்ல பறக்குறான் சார். இந்த படம் இப்ப யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி 1 மில்லியன் வியூஸ் போயிருச்சு. நீங்களும் இந்த படத்தை பாருங்க, ஆடி போயிருவீங்க. இவர் படத்தை எல்லாம் பார்த்து விட்டா மனுஷன் சாகாம என்ன பண்ணுவான்? சரி விடு. ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.